பாருங்க, இதை நம்ம நல்லா பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குது பாருங்கள். காலி ஆகிட்டே இருக்குது. சுட சுட எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்ரைஸ் கணேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சன்ரைஸ் கணேஸ் கிச்சனில் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி உருளைக்கிழங்கு போண்டா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ வந்து உருளைக்கிழங்கு இருக்கும். இதை குக்கரில் வந்து போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பில் வந்து ஒரு வடை சட்டி வச்சுருக்கேன். நல்லா வடை சட்டி காயட்டும். சட்டி காஞ்சிருச்சு. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கடுகு சோம்பு வந்து நல்லா வெடிச்சிட்ருக்கு. 2 மீடியம் சைஸ் வந்து பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதோட போட்டு இதை வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக நான் வந்து கல்லுப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு, எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா உரித்து எடுத்துக்கலாம். உரித்து மசித்து எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை, கரம் மசாலா இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்து வெங்காயம் வதங்கியிருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து காரம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூனுக்கு வந்து வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கி சேர்த்து இதோட பாருங்கள், உருளைக்கிழங்குலாம் நல்லா உளிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நல்லா வந்து மசிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து மசிச்சிருக்கேன் உருளைக்கிழங்க. இப்போ இதோட இப்போ நம்ம இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு, இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வந்து கலந்துக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா உருளைக்கிழங்க நல்லா இந்த மாதிரி வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். போதும், நல்லா கரெக்டாக தான் இருக்குது. இது ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ போண்டா போடுறதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கோம். இந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம போண்டா மாவு வந்து பசஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க. இன்றைக்கி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அது அப்படியே டைரெக்டாக போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இந்த பதத்துக்கு நான் எடுத்திருக்கேன். பஜ்ஜி மாவும் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இனிமேல் எண்ணெய் காஞ்ச உடனே உருளைக்கிழங்கு மசாலா போண்டாவை போட்டு எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து உருட்டி வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் காயறதுக்குள்ளே பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி நம்ம ஒரு தட்டில் வச்சுக்கலாம். கடைசி உருண்டை மசாலா உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை போண்டா மாவில் போட்டு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், பஜ்ஜி மாவு ரெடியாக இருக்குது. இப்போ பஜ்ஜி மாவில் ஒவ்வொன்றா போட்டு நல்லா வந்து இது பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம போண்டாவை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், போண்டாலாம் போட்டு முடிச்சிட்டேன். கொஞ்சம் மீதி மாவு இருக்குது. அதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ வெங்காய பக்கோடா போட்டுடலாம். சூப்பரான அருமையான உருளைக்கிழங்கு போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குது பாருங்கள். காலி ஆகிட்டே இருக்குது.
சுட சுட எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. பாருங்கள், சூப்பரான அருமையான உருளைக்கிழங்கு போண்டா. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத என்னோட மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சன்ரைஸ் கணேஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.